ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டு ஒரு ஆர்ஆர்பிபி ஒரு ஸ்கோர் கார்டு வந்து, அதாவது நம்மளை பரீட்சையை நாசமாக்குறதுல, நம்ம பரீட்சை எழுதும்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த முந்தின நாள் இந்த டைமில் ரிசல்ட் விடுறதுல இந்த ஐபிபிஎஸ்கார ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்துக்கிடுங்க. நம்ம நாசமாக போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா மண்டையில் ஒரு விஷயத்தை ஏற்றிக்கிடுங்க, சரியா? இந்த ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் உங்களுக்கு எப்படினாலும் இருந்திருக்கட்டும், நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் சரி, சரிங்களா? பாஸ் ஆனவங்களுக்கு ரிசல்ட் வரல, சாரி. நீங்கள் நிறைய பேர் செக்ஷனல் கட் ஆஃபில் தான் போச்சு, ஓவரால் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் சரி, செக்ஷனல் எல்லாம் கிளியரு, ஓவரால் ஜஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் சரி, எனக்கு கம்ப்யூட்டர் கட் ஆஃப் தான் போச்சு அப்படின்னாலும் சரி, இங்கிலீஷ் கட் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னாலும் சரி, என்னன்னாலும் சரி, அதை ஒதுக்கி வச்சுருங்க. அதை அனலைஸ் பண்ணாதீர்கள். நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தாரேன். நீங்கள் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்னாலும் உங்களுக்கு இன்டர்வியூ நான் போயிருக்கேன், எனக்கு ஸ்கோர் கார்டு வரும், உங்களுக்கும் நான் அனலைஸ் பண்ணி தரேன். நீங்கள் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்னாலும் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரேன். ஜஸ்ட் கிவ் மீ 2 days. February 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிட்டு 1ஆம் தேதி வராமா, அன்னைக்கு சாயங்காலமே அனாலிசிஸ் போடுவோம். கிளியர் பண்ண ஐபிபிஎஸ் பிஓ ஆஸ்பிரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரேன். அவங்க கிட்ட கேளுங்க, நான் எடுக்கிறேன், என்கிட்ட கேளுங்க. ஒரு மீட் போடுவோம். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 4 நாள் மீட் போடுவாங்க, சரியா? உங்களுடைய ஆர்ஆர்பி பிஓ ஸ்கோர் கார்டை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸு அனாலிசிஸ் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். பார்த்தீங்களா? டெய்லி கூட்டு வரேன், டெய்லி வேறு ஆட்களை கூட்டு வரேன். ஒரு செஷன் என்ன, ஒரு நாளைக்கு 2 செஷன் கூட வைப்போம். பட் இப்போ தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இப்போ அனலைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அடுத்த எக்ஸாமை நாசமாக்கிடும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய தாட் என்னென்னா, 14 மார்க் வச்சிருக்கீங்க, மனசாட்சியே இல்லாமல் என்னன்னு தெரிலங்க. இந்த இங்கிலீஷ் கட் ஆஃபை மட்டும் அவங்களுக்கு ஏற்றி வச்சிடணும். 14 மார்க்கு கட் ஆஃப் வச்சிருக்காங்க, ஹிந்திக்கு கட் ஆஃப் ஏற்றி தான் வச்சுருந்தானுங்க. உலகமாக காமெடியாக தான் லாங்குவேஜ் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஏற்றி வச்சிருக்கானே, கிளர்க்கில் ஏற்றிடுவானா என்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் அடிச்சு சொல்கிறது, ஜென்ரலுக்கு 18 மார்க் ஆர்ஆர்பி மெயின்ஸ் எடுக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம தான் போய் கிளாஸ் எடுக்கணும் ஐபிபிஎஸ்காரனுக்கு. அவங்க சார் பிஓவில் 18 வச்சுருக்கான் சார், நான் ஜென்ரல் கேட்டகரி, கிளர்க்கில் 20க்கு மேலே வச்சுட்டா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஆகுது பாருங்கள் பதட்டம். ரிசல்ட் கிளியர் ஆகலை, அது ஃபெயில் ஆகிட்டோம், அதை தாண்டி வந்தால் கூட இந்த ஸ்கோர் கார்டு வந்து இன்னொரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறானுங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க இப்படி பண்ணக்கூடாது. எக்ஸாம் 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஸ்டூடெண்ட்ஸை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நீங்கள் எப்படியோ ஃபுல் கிளியரு, ஓவரால் கிளியர், செக்ஷனல் போனாலும் சரி, செக்ஷனல் போய் ஓவரால் கிளியர் ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ரிசல்ட் ஒரு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தடச்சட ஃபோனு மெசேஜ், ஏகப்பட்ட ஃபோனு மெசேஜ் வந்துச்சு. பேசிக்கலாக ஓவரால் கிளியர், செக்ஷனல் போச்சு. நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி இங்கிலீஷ்லையும் கம்ப்யூட்டரில் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டுங்க. அதில் இவ்வளோ மார்க் செக்ஷனல் கட் ஆஃப் வச்சான்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு இது வருது. கொஸ்டினும் டிஃபிகல்ட்டாக வச்சிடுறான், செக்ஷனலும் இப்படி வச்சு செய்கிறான். அப்படிங்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, யோசிங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியில் கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, 85 வச்சுருந்தாலும் சரி, 90 வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க்குங்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸாம், அது ஒரு புது எக்ஸாம். அதில் அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எப்படி எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே புதைச்சிருங்க. ஃப்ரெஷ் எக்ஸாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஓவரால் கிளியர், செக்ஷனல் தான் எனக்கு போச்சு, நான் நல்ல கான்ஃபிடென்ஸ் பூஸ்டராக நினைங்க, நல்ல விஷயத்த நினைங்க. அப்போ நம்மளும் இன்டர்வியூக்கு போக வேண்டிய ஆள் தான். அவ்வளோதான், இன்டர்வியூ நான் போகலை, பட் நான் போக வேண்டிய ஆள் தான். அப்புறம் என்ன, எதுக்கு கவலைப்படுறீங்க? பார்த்துக்கிடலாம். கிளர்க்கில் அவன் தானே வருவான், இன்டர்வியூ போனவன் தானே வருவான். போன ரவுண்டு தோத்தாலும் இன்னொரு ரவுண்டு இருக்குல்ல, அதில் நம்ம பிடிச்சிக்கிடலாம். தைரியமாக இருங்க. அதே மாதிரி 60 அபவ்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. 60 அபவ் நீங்கள் ஸ்கோர் இருந்தீங்கனாலே கிளர்க்கு நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருங்க. கிளர்க்கு நல்லா பண்ணணும், மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. ட்ராவலில் இருப்பீங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ண போவீங்க. ஸோ மென்டலி உங்களை தயாராக வச்சுக்கிடுங்க. நான் நாளைக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போடுறேன். இந்த வீடியோ மெயினாக வந்துட்டு இந்த விஷயத்துக்காக தான். தயவு செஞ்சு பயப்படாதீங்க, இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. ரொம்ப நான் 65 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 65, 66, 68 வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் 68.
ஸோ மார்க் நம்மளுக்கு கம்மியாயிருந்துச்சு அதிகமாகிடுச்சு என்னன்னாலும் நோ இஷ்யூஸ். அதை இப்போ அதுக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, யோசிக்க வேண்டாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம் சரியா. ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே ஒரு டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ண போகிறோம். டாப் டு பாட்டம் 6 மந்த்ஸுக்கான ஷெடியூலோட நான் வந்துடுறேன். டெஸ்ட் பேட்ச்சு 5ஆம் தேதிக்கு முன்னாடி நாம் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம், அதுவும் உங்களுக்கு அதனால டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆஃப்லைன் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஏகப்பட்ட அதாவது ரிசல்ட் வந்த பிறகு தான் நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஆஃப்லைனுக்கு நான் வந்துட்டு கரெக்டாக 30 பேர் தான் எடுக்க போகிறேன். இந்த பேசிக்ஸ்லாம் படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட்கள் எடுப்போம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸும் நம்ம சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான தனி வீடியோவும் வரும். ஸோ உங்களுக்கான எல்லா கேள்விகள் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பதில் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மெமரி பேஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடச்சிது, அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ மெமரி பேஸ்ட் பேப்பர் அப்லோட் ஆயிரும், பார்த்துக்கிடுங்க. எனக்கு டெஸ்ட் போடும்போது லாக் அவுட் ஆகுது சார்னா அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ண சொல்லிவிட்டு ரிசால்வ் ஆயிரும், ஒன்றும் பயப்படாதீங்க. ஃபுல் டெஸ்ட் போடும்போது லாக் அவுட் ஆனாலும் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். மார்க் ஃபுல்லாக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது சரியாயிரும். என்னைக்கு வீடியோஸ்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு நாள் நம்ம போடுவோம். என்ன இஷ்யூங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம், கண்டுபிடிப்போம், சரி செய்வோம். ஸோ தைரியமாக இருங்க, என்னன்னாலும் பார்த்துக்கிடலாம். இன்னொரு எக்ஸாம் நம்மளுக்கு இருக்குது. விட்ட எக்ஸாமை நினச்சி, போன எக்ஸாமை நினச்சி, முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி கையில் இருக்கிறத விட்டுறாதீங்க. கையில் இந்த எக்ஸாம் இப்போ வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாருமே அதே எக்ஸாம் அதே இடத்துல உட்காந்து தான் எழுத போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம் போன ஆர்ஆர்பி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எதுவுமே கணக்கு கிடையாது. ஆர்ஆர்பி கிளர்க் அன்னைக்கு எவன் ராஜாவோ அவன் தான் டாப்பில் வரப்போகிறான். அதனால் அதை மனசில் ஏற்றுங்க, மென்டலி உங்களை தயாராக வச்சுக்கிடுங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை. வேறு ஜிகே கிளாஸ் நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் போடலான்னு நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். ராம்சர் சைட்ஸ் அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இது போடலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை.